மழை வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா கேமராபத் சைடு தெருவுக்குள்ளே ஃபுல்லாக பதிஞ்சிருக்கு. வண்டி எடுக்க முடியல, அவ்வளோ தண்ணி, பயங்கரமான பாதிப்பில் கேமராபத்து. இந்த தெரு ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட 5 அடி தண்ணி வந்திருக்கு. பாருங்கள், அந்த லெவல் தெரியும், அந்த லெவல் தெரியுது பாருங்கள். வீட்டில் ஃபுல்லாக வீடு உடஞ்சிருக்கு. பாவம் கஷ்டப்படுற மக்கள், அவங்களுக்கு இந்த வீடு ஃபுல்லாகவே அவங்களுக்கு உடஞ்சிருக்கு. அவங்களுக்கான உதவிகளை கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய நல்ல உள்ளவங்கள். கவர்மெண்ட்டும் வீடு அவங்க கவர்மெண்ட்லேயே கட்டி கொடுக்கலாம். சிறுவண்ண தொகுதி தான், ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்றத்தை வந்து எம்எல்ஏ சார்பாக கண்டிப்பாக வீடு கட்டி கொடுக்கலாம். முழுமையாக வீடு உடஞ்சிருக்கு. பாவம் வீடு இல்லாமல் அவங்க ரொம்ப சங்கடப்படுறாங்க, தனியாக இருக்காங்க பாருங்கள். ஏழ்மையில் உள்ள மக்களுக்கு கண்டிப்பாக வீடு கட்டி கொடுக்கலாம். அரசாங்கம் கண்டிப்பாக அரசு வீடை அவங்க செலவில் கண்டிப்பாக கட்டி கொடுக்கணும். இது வந்து எங்களுடைய தூத்துக்குடி சிவில் இன்ஜினியர்ஸ் சார்பாக கோரிக்கை. தமிழ்நாடு சிவில் இன்ஜினியர்ஸ் அண்டருக்கு இருக்கிற எஃப்எஸ்சிடி கிளைங்கிற திருப்பூர் சிவில் இன்ஜினியர்ஸ் மக்களை வந்து பொருளாதார உதவிகளை வந்து கேமராபத் மக்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அரிசி, உணவுப் பொருள், பெட்ஷீட்லாம். கடுமையான பாதிப்பு வீடு ஃபுல்லாக பாருங்கள். கிட்டத்தட்ட எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு. கடுமையான பாதிப்பில் இருக்கிற ஊர். கிட்டத்தட்ட வெள்ளம் முடிஞ்சு 10 நாள் ஆச்சும் அவ்வளோ கட்டி கிடக்கு. வண்டி கூட 15 எடுக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. இந்த ஊர் மக்களுக்கு கண்டிப்பாக உதவிகள் செய்யலாம். லோக்கலில் இருக்கிற என்ஜிஓ கூட சேர்ந்து முழுமையாக அடைஞ்ச மக்களுக்கு கண்டிப்பாக வீடு கட்டி கொடுக்கலாம். பொருளாதார உதவிகளை தாராளமாக கொடுக்கலாம். சரிங்களா?